ரமண பவ சரி ரி 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 பின்ன பவ சரவண வீரா நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரன வசர ஹண பவர்க முருகா முருகா அடே கோழைகளே, உங்கள் பெயரில் மட்டும் தான் வீரம் உள்ளது. ஆனால் நேரில் அஞ்சி நடுநடுங்கும் அற்ப பதர்களாக இருக்கிறீர்கள். யாரையடா கோழை என்கிறாய்? இதில் என்ன சந்தேகம்? உங்களைத்தான். உன் அண்ணன் வீரபாகு உயிர் கஞ்சி என்னிடமிருந்து தப்பி ஓடிவிட்டான். ஆனால் நீயோ வசமாக மாட்டிக்கொண்டாய். இப்பொழுது பார், ஒரே அஸ்திரத்தில் உன்னை வீழ்த்துகிறேன். மூடனே, என் அண்ணன் வீரபாகு உன்னிடமிருந்து தப்பிச் செல்லவில்லை. உன் மைந்தன் அசுரேந்திரனை கொல்லச் சென்றிருக்கிறார். அவனை கொன்றுவிட்டு மீண்டும் இங்கே வருவார். அதுவரை நீ உயிரோடு இருந்தால் உன்னோடு யுத்தம் புரிவார் என் அண்ணன் வீரபாகு. என்ன பகல் கனவு காண்கிறாயா? இந்த தாரகாசுரனை கொல்ல இதுவரை யாரும் பிறக்கவில்லை. நிலை தடுமாறி நிற்கும் உன்னை கண்டால் ஐயோ, எனக்கே பரிதாபமாக உள்ளது. இப்போது நிலை என்னவென்று பார். என் சக்தி ஆயுதத்தை பிரயோகப்படுத்தி உன் கதையை முடிக்கிறேனடா.
அசுரேந்திரா, உன் அழிவு நெருங்கிவிட்டது. நான் அமரேந்திரனுக்கு நிகரானவன். எனக்கு அழிவே இல்லை. என் பாணத்தில் அழியப் போவது நீயே. யுத்த களத்திலிருந்து செய்தி வந்துள்ளது. அறிந்த செய்திதானே? அது நிச்சயம் வெற்றி செய்திதான். நான் கூறுவது சரிதானே? ஆமாம், அபார வெற்றியேதான். அபார வெற்றியை ஏன் மகிழ்ச்சி என்று கூறுகிறீர்கள் வாயுதேவரே? ஏனென்றால் வந்த செய்தி நம் வெற்றிக்கு எதிராக உள்ளது. நவசக்தி மைந்தர்களான வீரபுரந்தரன், வீரகேசரி, வீரதீரன் என யாவரையும் யுத்தத்தில் தோற்கடித்துள்ளார்கள். தாரகாசுரனும் அவனுடைய மைந்தன் அசுரேந்திரனும் தொடர் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிறார்களாம். இது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியான செய்திதானே? இதை ஏன் தயக்கத்தோடு சொல்கின்றீர்கள் தாங்கள்? வாயுதேவரே, ஏன் அமைதியாக இருக்கின்றீர்கள்? தேவர்கள் தோல்வியை தழுவினால் வாயு எப்படி மகிழ்ந்திருப்பார்? அவர் வருத்தத்தில் இருக்கிறார். அப்படித்தானே வாயுதேவரே? ஆம் முருகா. சரி, இப்பொழுது வாயுதேவருக்கும் உங்களுக்கும் இடையே யுத்தம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். விளையாடாதே முருகா. இந்த தள்ளாத வயதில் நானாவது யுத்தம் புரிவதாவது? யுத்தத்திற்கும் வயதிற்கும் யாதொரு தொடர்பும் இல்லை. தாங்கள் இப்போது வாயுதேவரால் யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டால் என்ன செய்வீர்கள்? வெற்றியை பெற தொடர்ந்து அதீத சக்தியோடு கடுமையாக யுத்தம் புரிவேன். எனில் இறுதியில் என்ன நடக்கும்? அதீத சக்தியோடு யுத்தம் புரியும் நான் வெற்றி பெறுவேன். தொடர் வெற்றிகளை குவித்த என் சத்ரு சக்தியை இழந்து தோல்வி உருவான். முதலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இறுதியில் தோல்வியை தழுவுவார்கள் என்பது இதன் சாரம். எனில் தேவர்கள் இப்பொழுது தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இறுதியில் என்ன நடக்கும்? தேவர்கள் முழு பலத்தோடு யுத்தம் புரிவார்கள். தோல்வி தந்த அவமானம் அவர்களுக்கு பெரும் பலத்தை கொடுக்கும். ஆகவே அவர்கள் வெற்றிக்காக முழு மூச்சோடு போராடுவார்கள். இப்போது கூறுங்கள், தேவர்களின் தோல்வி நமக்கு இந்நிலையில் வெற்றி செய்தியா இல்லையா? நிச்சயமாக வெற்றி செய்திதான். எனில் நான் கூறியது எப்படி தவறாகும்? நிச்சயம் தவறாக இருக்காது. அப்படி நீயே தவறாக கூறினாலும் அந்த தவறே தன்னை திருத்தி சரி என்றாகும். தமிழும் அறிவும் உன் இரு கண்கள். உன்னை எதிர்க்கும் சத்ரு இல்லாமல் போவான்.
வீரபாகு அண்ணா, தாரகாசூரன் கடுமையாக நம் சேனையை தாக்குகிறான். தாக்குதலுக்கு ஆளான நம் வீரகேசரியின் நிலைமை படு மோசமாக உள்ளது. உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே. அப்படி கூறுவதற்கில்லை, ஆபத்தான நிலையில்தான் இருக்கிறார். எனில் உடனே நீ வீரகேசரிக்கு மருத்துவம் அளிக்க ஏற்பாடு செய். நான் தாரகாசுரனை எதிர்கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அன்னையே, அகிலாண்டேஸ்வரி, பெண்களின் நிலையே துயர்தானா? ஈசன் எங்கள் குலத்திற்கு எத்தனையோ வரங்களை நல்கியுள்ளார். எங்கள் வாழ்வை சிறப்புறச் செய்திருக்கிறார். ஆனால் போற்றி வணங்க வேண்டியவர்கள் இன்று ஈசனின் மைந்தனுக்கு எதிராக யுத்தம் புரிகிறார்கள். அன்னையே சாமுண்டீஸ்வரி, முருகனோடு யுத்தம் புரிய வேண்டாம் என்று நான் எத்தனையோ வழிகளில் தடுத்தும் என் கணவரும் என் மைந்தனும் கேட்கவில்லை. அவர்களை ஆபத்திலிருந்து நீயே காக்க வேண்டும் அன்னையே. அரசியாரே, அரசியாரே, வீரனே, எதற்காக இவ்வளவு பதட்டம்? அங்கு யுத்த களத்தில் என்னதான் நடந்தது? அரசியாரே, அதை நான் எப்படி தங்களிடம் கூறுவேன்? ஐயோ, என் இதயம் வெடித்து சிதறிவிடும் போல் உள்ளதே. நடந்ததை விரைந்து கூறு. அரசியாரே, நம் இளவரசர் அசுரேந்தரர் தேவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். நிலைமை பயங்கரமாக உள்ளது. ஐயோ, நான் அஞ்சியது போலவே நடக்கிறதே. நான் என்ன செய்வேன்? என் செல்வமே அசுரேந்திரா. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. தாரகாசுரன் உண்மையில் வீரன்தான். அவன் யுத்தம் புரியும் அசுர வேகத்தை கண்டால் தேவர்கள் ஒருவரும் விஞ்ச மாட்டார்கள் போலிருக்கிறதே. தேவர்கள் அவனை எதிர்கொள்ள முடியாமல் திண்டாடுகிறார்கள். அண்ணா வீரபாகு, உடனே வீர மகேஸ்வரனை காப்பாற்றுங்கள். இல்லையே இவனும் வீரகேசரி போல் யுத்த களத்தை விட்டு நீங்க வேண்டிய நிலை வந்துவிடும். கவலை வேண்டாம், நான் தாரகாசுரனை எதிர்கொள்கிறேன். வீர மகேஸ்வரா, அஞ்ச வேண்டாம். நீ ஆசுவாசமாக இரு. அந்த தாரகாசுரனை நான் கவனித்துக் கொள்கிறேன். வீர மார்த்தாண்டா,
வீர மகேஸ்வரனுக்கு வேண்டிய மருத்துவ உதவியை செய். அனைவரும் என்னிடமிருந்து தப்பித்து செல்கிறார்களே, உங்கள் அனைவரின் உயிரையும் எடுக்காமல் நான் விடமாட்டேன். அடே வீரபாகு, இப்பொழுது என் சக்தியை பார், உன்னை மிதித்தே கொள்கிறேன் பார். வீரகேசரி, உடல்நிலை எப்படி உள்ளது? வீரகேசரி, ரணமும் வலியும் அதிகமாக உள்ளதா? கைலாயம் திரும்ப ஏற்பாடு செய்யட்டுமா? முருகா, எனக்கு ஒன்றுமில்லை. யுத்தத்தில் ரணமும் வலியும் இல்லாமல் இருக்குமா? என்னை விட்டுவிடுங்கள். நான் இப்போதே யுத்தகளம் செல்கிறேன். அங்கே தாரகாசூரனையும் அசுரேந்திரனையும் கொல்ல வேண்டும். வீரகேசரி, உன் உடல் முழுவதும் ரணமாக உள்ளது. நீ இப்போது ஓய்வெடுத்தே தீர வேண்டும். இல்லை, அந்த தாரகாசூரனை இன்று வதம் புரிந்தே தீர வேண்டும். உன் கவலை எனக்கு நன்கு புரிகிறது. ஆனால் யுத்தம் புரிய இப்போது உள்ள உடல்நிலை ஒத்துழைக்காது. நீ ஓய்வெடு. உன் சகோதரர்கள் தாரகாசுரன் மற்றும் அசுரேந்திரனின் கதையை முடிப்பார்கள். முருகா, வீரகேசரியின் வலியும் ரணமும் மிகுந்த வேதனையை அளிக்கிறது. வீரகேசரி, உன் வலியும் ரணமும் விரைவில் தீரும். சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம். காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா, போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி. வேலவன் சீக்கிரம் வருக, சரவண பவனா சடுதியில் வருக, சரவண பவனா சடுதியில். ஆம் பார்வதி, இப்படித்தான் ஒருமுறை நான் வைகுந்தம் சென்றிருந்தேன். அப்போது உன் அண்ணன் மகாவிஷ்ணு என்னை பார்த்து நீ யார் என்று கேட்டார். உடனே இந்த திருநீரை எடுத்து மகாவிஷ்ணுவின் நெற்றியில் நான் இட்டேன். உடனே உன் அண்ணன் ஸ்ரீமன் நாராயணன் இருகரம் நீட்டி என்னை வைகுந்தத்திற்குள் வரவேற்றார். ஆகவே எரிந்து நீர்த்து போன இந்த திருநீரே அஞ்ஞானத்தை விளக்கி ஞானத்தை தொலக்குகிறது. தெளிவான ஞானம் பிறந்தால் பசி, தூக்கம், துன்பம், இன்பம், வலி இவை யாவும் ஒன்றே என உணர்வோம். ஆகவே இப்படி ஒரு விஷயத்தை முருகனுக்கு போதிப்பதற்கான களத்தையே நான் உன்னிடம் கேட்டேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா, உன் அருளால் என் உடலில் இருந்த ரணமும் வலியும் மாயமாக மறைந்து விட்டன. நான் பூரண நலம் பெற்று விட்டேன். என்னை இப்போதாவது யுத்தத்திற்கு செல்ல அனுமதி. இல்லை வீரகேசரி, உன்னால் யுத்த களத்திற்கு செல்ல முடியாது. ஏன் முருகா? யுத்தம் செய்யும் தகுதியை நான் இழந்து விட்டேனா? அப்படியில்லை வீரகேசரி. உன் உடலில் தோன்றிய ரணங்கள் யாவும் உன் வீரத்தின் சான்றுகள். ஆனாலும் நீ இப்போது ஓய்வெடுக்க வேண்டும். மெதுவாக.
மெதுவாக. என்ன இது? வீர மகேஸ்வரனுக்கு என்ன நேர்ந்தது? நவசக்தி மைந்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக யுத்த களத்திலிருந்து கூடாரத்திற்கு புண்பட்ட நிலையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் குருதேவரே, யுத்த களத்தில் நிலைமை மிகவும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. தாரகாசூரனை எதிர்கொள்ள முடியாமல் தேவர் சேனை சிதறி ஓடுகிறது. நவசக்தி மைந்தர்கள் முழு சக்தியையும் பிரயோகித்து யுத்தம் புரிந்தும் தாரகாசூரனை எதிர்கொள்வது சாத்தியமே இல்லாமல் இருக்கிறது. 1000 மத யானைகளின் வலிமையையும் ஆக்ரோஷத்தையும் ஒருங்கே பெற்றவன் தாரகாசுரன். அவனை எதிர்கொள்வது அத்தனை எளிதல்ல. ஆயிரம் யானைகளாக இருந்தால் என்ன? இல்லை, 10,000 யானைகளாக இருந்தால் என்ன? அந்த யானைகளை அடக்குவது சிறிய அங்குசம்தானே. உங்கள் ஸ்டார் விஜய்.